டாலர் ஏன் இவ்ளோ வலிமையானது? இந்தியா, சவுதி அரேபியா கிட்ட இருந்து பெட்ரோல் வாங்குனா, நம்ம ரூபாய குடுக்க முடியாது. அவங்க ரியாலையும் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்கிற ஒரே விஷயம் அமெரிக்கன் டாலர். அமெரிக்காவுக்கும் இந்த வர்த்தகத்துக்கும் சம்பந்தமே இல்லனாலும், ஏன் டாலர் தான் நடுவர் மாதிரி நிக்குது? இதற்கு முதல் காரணம் பெட்ரோ டாலர். 1974ல அமெரிக்கா, சவுதி அரேபியா கூட ஒரு சீக்ரெட் ஒப்பந்தம் போட்டாங்க. உங்களுக்கு நாங்க ராணுவ பாதுகாப்பு தரோம். பதிலுக்கு நீங்க உங்க எண்ணெய டாலர்ல மட்டும்தான் விக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் எரிபொருள் தேவை. சோ என்ன வாங்கணும்னா எல்லா நாட்டுக்கும் டாலர் தேவை. இதுதான் டாலருக்கான தேவையை நிரந்தரமாக்குது. இரண்டாவது காரணம் குளோபல் ரிசர்வ் கரன்சி. உலகத்துல இருக்கிற எல்லா மத்திய வங்கிகளும் தங்களோட பணத்தை டாலர்களும் தங்களோட பணத்தை சேமிச்சு வைக்கிறப்போ அதை டாலரா தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தோட மொத்த சேமிப்புல கிட்டத்தட்ட 60% டாலரா தான் இருக்கு. ஏன்? ஏன்னா உலகத்திலேயே பெரிய பொருளாதாரம் அமெரிக்கா தான். அவங்க அரசாங்கம் திவாலாகாதுன்னு உலக நாடுகள் நம்புது. மூணாவது, கடன். இலங்கை ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், நாடுகள் கடன் வாங்குறது டாலர்ல தான். கடன் டாலர்ல வாங்கினா வட்டிய டாலர்ல தான் கட்டணும். சோ அந்த நாடுகளுக்கு டாலர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, அமெரிக்கா வெறும் பொருட்களை மட்டும் ஏற்றுமதி பண்ணல, அவங்க நம்பிக்கையை ஏற்றுமதி பண்றாங்க. எப்போ உலக நாடுகள் என்ன வாங்குறதுக்கு வேற கரன்சியை பயன்படுத்துதோ அப்பதான் டாலரோட ஆட்சி முடியும். அடுத்த வீடியோல டாலரை வீழ்த்தும் முயற்சி பத்தி பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.